வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாருக்கும் நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல் இப்படின்னு உறுப்புகள், அதாவது ஆர்கன்ஸ் உடம்புல இருக்கு. அசைவம் சாப்பிட்ற நிறைய பேருக்கு இதை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். மூச்சு காற்ற உள்ள இழுக்கிற நுரையீரலுக்கு எப்படி அந்த பேர் வந்தது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எப்படி அதை அழைச்சாங்க? அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஒரு சங்க பாடலின் துணை கொண்டு ஆராய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த கதையை கேளுங்க. ஒரு நாள் மாலை தன் வீட்டின் தோட்டத்தில் இருந்த ஒரு ஆப்பிள் மரத்தின் அடியில் உட்கார்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார் நியூட்டன். அப்பொழுது லேசாக காற்று வீசியது. திடீரென மரத்தில் இருந்து ஆப்பிள் டம் என கீழே விழுந்தது. சாதாரண மனிதர்களாகிய நாம் என்ன செய்வோம்? அந்த ஆப்பிளை எடுத்து துடைத்துவிட்டு சாப்பிட்டுக் கொண்டிருப்போம். ஆனால் நியூட்டன் அப்படி செய்யவில்லை. அவர் மூளைக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. ஏன் இந்த ஆப்பிள் நேராக கீழே விழ வேண்டும்? அது ஏன் வானத்தை நோக்கி மேலே பார்க்கவில்லை? அல்லது இடதுபுறமோ வலதுபுறமோ ஏன் செல்லவில்லை? ஆழமாக சிந்தித்தார். இந்த கேள்விக்கான விடையை தேடி பல ஆராய்ச்சிகள் செய்தார். முடிவில் ஒரு மாபெரும் உண்மையை கண்டுபிடித்தார். அதுதான் ஈர்ப்பு விசை. கண்ணுக்கு தெரியாத ஒரு மாபெரும் சக்தி பூமியில் உள்ள எல்லா பொருட்களையும் தன் மையத்தை நோக்கி இழுத்துக் கொண்டே இருக்கிறது. கதை கேட்டாச்சா? இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம். ஈர்ப்பு என்பது பற்றி கொள்ளுதல், அதாவது இழுத்து பிடித்து கொள்ளுதல். 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அகநானூரில் ஒரு வரி வருது. அந்த பாடலை நான் ஃபுல்லா படிச்சேன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அதனால ஒரு வரியை மட்டும் சொல்றேன். இருவகிர் ஈருளின் ஈரிய துயல் வர. அதாவது புலவர் என்ன சொல்றாருன்னா, இரண்டாக பிளந்த ஈரல் போல ஈரத்துடன் அசைந்தாடும் ஈங்கை மலரே. ஈரல் என்ற சொல் 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஈருள் என்று அழைக்கப்பட்டதுன்னு இதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது. மூச்சு காற்றை உள்ளே ஈர்ப்பதனால் இதற்கு ஈருள் என்று பெயர் வந்தது. தலையில பேனும் ஈரம் இருக்குல்ல, அதுல ஈருக்கு எப்படி அந்த பெயர் வந்தது தெரியுமா? நம்ம தலைமுடிய பற்றி கொண்டு, அதாவது ஈர்த்து கொண்டு இருக்கிறனாலதான் அதுக்கு அந்த பேர் வந்தது. இந்த இடத்துல பற்களையும் ஈறுகளையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வரும். பற்களை ஈறுகள் பற்றி கொண்டு, அதாவது ஈர்த்து கொண்டு இருக்கு. இதனாலதான் அதுக்கு அந்த பெயர் வந்தது.